அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எஸ்ஆர்பி போர்டிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் 11/12/2025 அன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவுங்களில் தான் இந்த 50 காலி பணியிடங்கள் இருக்குது. அது சார்ந்த தேர்வுகளை நாங்கள் நடத்தி நியமனம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்போத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 14/12/2025 இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 31/12/2025 மாலை 5:45 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எழுத்து தேர்வு நடைபெறக்கூடியதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24/1/2026 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடைபெறும். எக்ஸாம் சென்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் மாத்திரம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதற்கான சம்பளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,020 ரூபாயில் ஆரம்பித்து 96,610 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் ரிசர்வேஷன் அடிப்படையில் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. வயது வரம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு உச்சவரம்பு அப்படின்னு கிடையாது, வயது உச்சவரம்பு கிடையாது. ஓப்பன் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வயது வரம்பு என்பது உண்டு இந்த எக்ஸாமை பொறுத்தளவில். அதற்கான கல்வி தகுதி நீங்கள் லாஸ்ட்டு எஸ்ஆர்பியில் கிட்டத்தட்ட ஒரு 327 வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. அதற்கு எனி டிகிரி படித்த எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். பட் இந்த எக்ஸாமுக்கு எனி டிகிரி படித்த எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. எனி டிகிரி படித்தவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெறும் 2 போஸ்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் கோர்ஸ். இப்போ இந்த டெக்னிக்கல் கோர்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்கல்ஸ், கம்யூனிகேஷன் இந்த டிகிரிலாம் முடித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இவங்க கூட்டுறவு பயிற்சியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அல்லது கரண்டில் கூட்டுறவு பயிற்சி படித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் லா டிகிரி முடித்தவங்களுக்கு 2 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் காமர்ஸ் டிகிரி முடித்தவங்களுக்கு 9 வேக்கண்டு. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜி டிகிரி, அதாவது சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் ஈக்குவண்ட் ரெக்கக்னைஸ்டு அது ரிலேட்டடான கோர்சஸ் முடித்தவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 4 வேக்கண்ட் மாத்திரம் இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காமனாக இந்த டெக்னிக்கல் கோர்சஸ் முடித்தவங்க ப்ளஸ் கூட்டுறவு பயிற்சி நடப்பில் படித்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்களும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க மாத்திரம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கான கட்டணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இதில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா நீங்கள் கட்டினால் போதுமானது. அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, பிசிஎம், டிசி இந்த கேட்டகரியில் உள்ளவங்க 500 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் ஓப்பன் கேட்டகரியில் உள்ளவங்களும் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எழுத்து தேர்வு முறை பொறுத்தளவில் ஆல்ரெடி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ சேம் சிலபஸ் தான், சரிங்களா? கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரு, ஜிகே, ரீசனிங், மென்டல் அபிலிட்டி, அதுக்கப்புறம் தமிழ் இதே ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 200 கேள்விகள், 170 மதிப்பெண்கள். நேர்முக தேர்வுக்கு ஒரு 30 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக 200 மதிப்பெண்களுக்கு இந்த எக்ஸாம் என்பது நடைபெறும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்சஸ் எதுவும் உங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரத்யேகமாக நம்ம இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் என்பது கொடுப்போம், சரிங்களா? வேறு எதுவும் இந்த எக்ஸாம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.